அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். இந்த காணொளி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒரு வீடியோ போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் ஆயிடுச்சு. சில பல காரணங்களால என்னால் தொடர்ந்து உங்களோடு கூட ஒரு வீடியோ போட்டு பேச முடியல. இன்னைக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால உங்களோடு கூட ஒரு வீடியோவில் சந்திக்கலான்னு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இது உங்களுக்கு ஒரு நிதி சார்ந்த தகவலா, ஒரு பயனுள்ள தகவலா இது அமையும் என்று நான் நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே ஒரு அடித்தட்டு மக்கள் தான். நமக்கு எல்லாருக்குமே இந்த கோல்டு மேல ஒரு க்ரஷ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அதை வாங்கணுன்ற மோகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவுமே ஆழ் மனசுல ஆணி வேர் மாதிரி நல்லா பதிஞ்சிருக்கு. ஆனா கோல்டுனுடைய ரேட்டோ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ராக்கெட்ல போய்கிட்டே இருக்கு. என்னடா இது நமக்கு வந்த சோதனை, எப்படியாவது தங்கத்தை ஓடி போய் பிடிச்சி வாங்கிடலான்னு பார்த்தா அது பாட்டுக்கு விலை கட 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 கடகடான்னு ஏறி கிட்டத்தட்ட இப்போ 10,000 ரூபாய்க்கு ரீச் ஆயிடுச்சு. நான் சொல்றது 22 கேரட் கோல்டு. இன்னைக்கு மார்க்கெட்லயே 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா 1 கிராம் 9,400. அதுக்கு செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னாக்கா அது 10,000 தாண்டிடுச்சு. ஸோ நம்ம 10,000 ரவுண்ட் ஃபிகரா 1 கிராம் வச்சுக்குவோம். ஸோ இந்த 10,000 நம்ம கொடுத்தாதான் இன்னைக்கு 1 கிராம் கோல்டு கிடைக்கும். ஒரு சவரன் வாங்கினோம்னாக்கா 80,000 ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அவ்வளோ பெரிய தொகையை நம்மள மாதிரி அடித்தட்டு மக்கள் எல்லாம் செலவு பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா எப்படி நம்ம தங்கத்தை சேர்க்கறது, தங்கத்துல எப்படி நம்ம முதலீடு செய்யறது, இனி நம்ம தங்கத்துல முதலீடு செய்யறது சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிறத பத்தி தான் நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தங்கத்தினுடைய விலை ரொம்ப ஏறிடுச்சு. அதை நம்ம இனி சேஸ் பண்ணி போயிட்டு நம்ம வாங்க முடியாது. சேஸ் பண்ணி போயிட்டு இன்னைக்கு 10,000 ரூபாய் 1 கிராம் கொடுத்து வாங்குறதுல அது ஒரு அறிவு ஆர்ந்த ஒரு செயலா நான் பார்க்கல. அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த பிரைஸ் ஹைக்கு அகெயின்ஸ்டா ஒரு எட்ஜிங் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? அந்த பிரைஸ் ஹைக்கை போய் ரீச் பண்றதுக்காக நம்ம ஒரு எட்ஜிங் வைக்கணும். ஓகேங்களா? அந்த எட்ஜிங்கை பத்தி தான் நான் இப்போ பேச போறேன். அதாவது கோல்டு ரேட்னுடைய ஹைக்குக்கு அகெயின்ஸ்டா எட்ஜிங், அந்த எட்ஜிங்கை பத்தி தான் நான் இப்போ பேச போறேன். பொதுவாகவே நம்ம என்ன பண்றோம்னாக்கா, இந்த கோல்டு பிரைஸை துரத்தின்னு போயிட்டு அந்த 10,000 ரூபாயில நம்ம வாங்குறோம். அது நீண்ட கால அடிப்படையில எப்பவுமே கோல்டு ரேட்டு ஏறும் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கை தான். ஆனா என்கிட்ட இந்த கோல்டு பிரைஸினுடைய சார்ட் இருக்கு. அந்த கோல்டு பிரைஸினுடைய சார்ட்ல பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே நீண்ட கால அடிப்படையில கோல்டு ரேட்டு ஏறித்தான் இருக்கு. நீண்ட கால அடிப்படையில ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அப்படி அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா கோல்டு ரேட்டு ட்ரெமெண்டஸா ஏறிதான் இருக்கு. ஆனா ஷார்ட் டேர்ம்ல பார்த்தா அதுல நிறைய பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. கிராஃப் பாத்தீங்கன்னா இப்படி ஸ்டீப்பா போயிருக்கு, மறுபடியும் அப்படி இறங்கி இருக்கு, மறுபடியும் இப்போ ஸ்டீப்பா போயிருக்கு, மறுபடியும் இப்படி இறங்கி இருக்கு. அந்த பேட்டர்ன்ல தான் கோல்டு பிரைஸ் அதிகரிச்சிருக்கு, மறுபடியும் இறங்கி இருக்கு, அதிகரிச்சிருக்கு, மறுபடியும் இறங்கி இருக்கு. இப்போ கடந்த 5 வருஷமா கோல்டு ரேட்டு 4,000 4,200 இருந்து ஸ்டீப்பா இப்படி கொம்பு நிக்க வச்ச மாதிரி கோல்டு ரேட்டு ஏறி இருக்கு. 10,000 தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு கோல்டு பிரைஸ் ஏறி இருக்கு. இப்போ இந்த ரேட் ஹைக்கை நாம் எப்படி மட்டுப்படுத்துறது, இந்த நஷ்டத்தை நம்ம எப்படி குறைக்கிறது, அதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் உங்க கூட நான் பகிரலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு சில உதாரணங்களையும் சொல்றேன். இப்போ நீங்க வில்லேஜ்ல இருக்கிறீங்க, ஒரு மாடு வாங்கி அந்த மாட்டை மெயின்டைன் பண்ணி அது பாலை கறந்து விற்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த மாடா நீங்க வாங்கினீங்கன்னா அதனோட ரேட்டு அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 50,000 60,000 கொடுத்து ஒரு மாட்டை வாங்குறீங்க. அந்த மாட்டுல என்ன மைனஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாடு ஏற்கனவே 2 கண்ணு போட்டுட்டு இருக்கும். இது 3வது கண்ணுக்கா வெயிட் பண்றதா இருக்கும். ஒரு 5 லிட்டரு 6 லிட்டரு பால் கறக்கலாம்.
நீங்க மாட்டுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் நீங்க எடுத்துடலாம். ஆனால் அந்த மாட்டை நீங்க திருப்பி விற்கும் பொழுது அதோடைய வயசு வந்து அதிகரிச்சுட்டு பல்லெல்லாம் ஊழ்ந்துட்டு குறைவான ரேட்ல தான் நீங்க விற்கிற மாதிரி இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப மாட்டுக்கு வயசு அதிகமாயிடுச்சு. அதே போலதான் கோல்டு ரேட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கு மேல அது ஸ்லோவா தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பதிலா நீங்க மாட்டையே வாங்கி பால் கறக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரு 10,000 15,000 செலவு பண்ணி அதனுடைய கண்ணு மாட்டு சின்ன கண்ணுக்குட்டியை வாங்கி அதை 1 வருஷம் 1.5 வருஷம் நீங்க அதை வளர்த்து அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா அதுக்கப்புறமா அது பால் கறந்தீங்கன்னாக்கா மாட்டினுடைய ரேட்டும் நீங்க வாங்கின ரேட்டை விட அதிகமா விற்கும். 15,000க்கு நீங்க அந்த கன்று வாங்குறீங்க, ஆனா 50,000 60,000க்கு அந்த மாட்டை விற்கலாம். அதுல இருந்து நீங்க பாலையும் கறந்துக்கலாம். உங்களுக்கு டபுள் பெனிஃபிட். இன்னைக்கு 60,000 கொடுத்து மாட்டை வாங்கி நாளைக்கு அந்த 60,000 ரூபாய் மாட்டை வெறும் 30,000 40,000க்கு விற்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு 15,000க்கு கண்ணுக்குட்டியை வாங்கி அதை 2-1 வருஷம் வளர்த்து அந்த மாட்டையும் 60,000க்கு விற்கலாம். நீங்க இல்லைனாக்கா நீங்க அதுல இருந்து பாலையும் கறந்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் இந்த தங்கத்தினுடைய ஏறின இந்த விலையை மட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு எட்ஜிங்க நான் சொல்ல போறேன். இந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியும் போல மாடு வந்து கோல்டுக்கு உதாரணம், கண்ணுக்குட்டி வந்து நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் கம்பெனியினுடைய ஷேருக்கு உதாரணமா நான் சொல்றேன். அதாவது டிசிஎஸ் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் காலங்கள்ல 50% கீழே விழுந்திருக்கு. 4,500 ரூபாய் இருந்த அந்த டிசிஎஸ் கம்பெனியுடைய ஒரு ஷேரு இன்னைக்கு 3,000க்கு வந்திருக்கு. இன்னும் அது ஒரு 500 ரூபாய் விழுமானால் நல்ல சான்ஸ், விடாதீங்க, வாங்கி பாக்கெட்ல போட்டுங்க. 2,500 ரூபாய்க்கு ஒரு டிசிஎஸ் ஷேர் கிடைக்குது அப்படின்னா தாராளமா வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா டிசிஎஸ் தான் ஐடி செக்டார்ல நம்பர் 1. அப்ப அதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆனா எவ்வளவு நாளைக்கு நீங்க வெயிட் பண்ணணும்னா அமெரிக்காவில் ட்ரம்ப்னுடைய ஆட்சி முடிகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா டிசிஎஸ் அதுக்கப்புறமா யூடர்ன் போட்டு கபி 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 கபின்னு 4,000 கடந்து இன்னும் அதிகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க ஒரு 3,000லயே அந்த டிசிஎஸ் ஷேரை வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அது ஒரு 2 வருஷம் நீங்க அதை வச்சிருக்கிறீங்க, கண்டிப்பா அது 4,000 4,500 தொடும். அப்ப நீங்க 2 வருஷத்துலயே 50% லாபத்தை நீங்க பாத்துடுறீங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு இதுல எப்படி நீங்க வந்து எட்ஜிங் பண்ணலாம்னா, நீங்க டிசிஎஸ் ஷேரை 3,000க்கு வாங்குறது கோல்ட நீங்க 4,500க்கு வாங்குறதுக்கு சமம். 4,500ல இருந்து 5,000க்கு வாங்குறதுக்கு சமம். ஏன்னா அதனுடைய ரேட் வந்து டிசிஎஸ் ஷேர்னுடைய ரேட் இப்ப பாதியா குறைஞ்சிருக்கு. அதை நீங்க கோல்டு ரேட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா கோல்டு ரேட்டு 10,000த்துல அது ஒரு பாதி 5,000. இன்னைக்கு 5,000க்கே நீங்க 1 கிராம் கோல்டு ரேட்டு கோல்டை வந்து வாங்குறதுக்கு இது சமம். புரியுதுங்களா இந்த எக்ஸாம்பிள்? இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு பஸ்ஸை வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க, அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. வாங்கணும்னு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க, அந்த பஸ்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த பஸ் பாஸ் ஆகி கொஞ்சம் தூரம் போயிடுச்சு, ஆனா அந்த பஸ் வந்து 40 கிலோமீட்டர்ஸ் வேகத்துல தான் போகுது. இப்ப நீங்க அந்த பஸ்ஸை ஒண்ணு பிடிக்கணும், இல்ல அந்த பஸ்ஸை விட நீங்க முன்னாடி போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஐடியா என்னன்னா, ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு அதுல 60 கிலோமீட்டர் வேகத்துல நீங்க போனா போதும். புரியுதுங்களா? 60 கிலோமீட்டர் வேகத்துல போனாலே ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி அந்த பஸ்ஸை விட நீங்க கிராஸ் பண்ணி நீங்க முன்னாடி போய் சேர்ந்துடலாம். இதே கான்செப்ட் தான். நீங்க ஏறிட்ட தங்கத்தினுடைய விலையை சேஸ் பண்ணி அதுல 10,000 ஒரு கிராம்னு வாங்குறது முட்டாள்தனம். அதற்கு பதிலாக அந்த பிரைஸ் ஹைக்கை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, அதை மட்டுப்படுத்தணும்னா, அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு இணையாக இருக்கிற எட்ஜிங், அந்த லாஸை வந்து எட்ஜ் பண்றதுக்கு டிசிஎஸ் போன்ற ஜெம் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஜெம் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கம்முன்னு படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டிசிஎஸ் ஷேர்னுடைய ஸ்டாக் பிரைஸ் பிளஸ் அதுல வர்ற ப்ராஃபிட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 2-1 வருஷத்துலயே அந்த கோல்டு பிரைஸ் கூட அதிகமா போறதுக்கான வாய்ப்பு நல்ல பிரகாசமா இருக்கு.
ஸோ இந்த காணொலி காட்சி உங்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பங்கு சந்தையில அறிவு இருக்கிறவங்க மட்டும்தான் பங்குகளை வாங்க முடியும். அந்த பங்கு சந்தை பற்றின அறிவு இல்லாதவர்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வேற ஏதாவது அசெட்ல இன்னும் 50% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிற அசெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த கோல்டு பிரைஸினுடைய ஹைக்கை நீங்க மட்டுப்படுத்திக்கலாம். அதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான இது ஒரு வழி. சப்போஸ் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் கிடைக்குது, நீங்க இருக்கிற இடத்துலயே ஒரு இடம் வந்து 50% டிஸ்கவுண்ட்ல இல்லைனா ஒரு 30% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னா நீங்க தங்கத்தை வாங்குறதுக்கு பதிலா நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி அதை வித்து கூட அந்த பணத்தை நீங்க தங்கத்துல போட்டு தங்கமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஆலோசனை. சரிங்களா? இந்த ஆலோசனைய ஒரு கல்வி சார்ந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு காணொலி காட்சியா தான் பார்க்கணும். என்னடா வாசு, நீ தானே சொன்ன, உன்னை நம்பி அன்னைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு நஷ்டத்துல போய் முன்னிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட புறப்பட்டுக்காதீங்க. இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த காணொலி காட்சியை முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த தகவலா தான் பார்க்கணும். இந்த கல்வி சார்ந்த தகவலை நீங்க உங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி நீங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு அதுல எது சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி இந்த கோல்டு பிரைஸினுடைய ஹைக்ல இருந்து உங்களை நீங்க தற்காத்துக்கிறதுக்கு நல்லது. ஸோ 1க்கு 4 தடவை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க, அனலைஸ் பண்ணுங்க, நல்லா ஸ்டடி பண்ணுங்க, நல்ல நாலேஜை வளர்த்துக்குங்க. ஷேர்ஸ் தான் இல்லை, நான் என்னுடைய நாலேஜுக்கு நான் ஷேர் சொன்னேன். உங்களுடைய நாலேஜுக்கு வேற எதுலையாவது கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த கெயினை வந்து நீங்க கோல்டு பிரைஸினுடைய ஹைக்கை மட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுவரை பொறுமையோடு இந்த காணொலி காட்சி கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன். இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.